ஹாய் கைஸ், நம்ம சேனல்ல புதுசா ஒரு சைனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் எடுத்தோடனே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க, 2020ல காட்டுறாங்க. இது வந்துட்டு டைம் டிராவல் பண்ற மாதிரியான ஒரு மூவி தான், அதுவும் இல்லாம ஹிஸ்டாரிக்கல் டிராமா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இப்ப 2020ல இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட வேலை என்னன்னா டாக்டர். ரொம்ப நேரமா ஒர்க் பண்ணிட்டே இருந்தனால கொஞ்சம் கூட ரெஸ்டே எடுக்காம ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வரும், மேடம் ப்ளீஸ் சீக்கிரமா வந்துருங்க, நம்ம டைரக்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. ஐயோ ஆல்ரெடி நானே 30 மணி நேரமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்ன கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுங்க விடுங்கயா, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் ஐயோ இவனுங்க சும்மா நம்மளை விட மாட்டானுங்க, நம்ம கிளம்பி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தா திடீர்னு தலைலாம் வலிச்சு என்னென்னமோ பழசெல்லாம் ஞாபகம் வருது. இப்ப ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு டைம் டிராவல் பண்ணி பழைய பாஸ்டுக்கு போயிடுறாங்க, அதுவும் பழங்காலத்துக்கு போயிடுவாங்க. இப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பெட்ல படுத்திருப்பாங்க. எந்திரிக்கும் போதே வந்துட்டு ஐயோ இது என்ன நம்ம எங்க வந்துட்டோம், இது கனவா இல்ல நிஜமா, கனவுல தான் இருக்கோம், எந்திரிச்சா சரியா போயிடும் அப்படின்னு. ஐயோ இவ என்ன தொடரா, நம்ம கனவுல எல்லாம் இல்ல, உண்மையாவே வந்துட்டு நம்ம 21st செஞ்சுரியில இருந்து பழைய காலத்துக்கு டைம் டிராவல் பண்ணி வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஹீரோயினும் நம்ம டாக்டரா தானே இருப்பா, அவங்க எல்லாம் சேர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அது இப்போ வந்து ஹீரோயினுக்கே வந்துட்டு பெரிய எஃபெக்டா இருந்திருக்கும். நம்ம ஹீரோயின் கூடவே எப்பயுமே அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு இருப்பா. இப்ப ஹீரோயினுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் பழசும் ஞாபகம் வரும். நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி மேரிடு தான், ஆனா விருப்பப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணியிருந்திருக்க மாட்டா. நம்ம ஹீரோவை வந்துட்டு கட்டாயப்படுத்தி ஃபேமிலியில இருக்கவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயின் வந்து இப்ப கல்யாணம் பண்ணி இருப்பா. இந்த மாதிரி எல்லா விஷயமுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் நடந்து வரும்போது ஆப்போசிட்ல நம்ம ஹீரோவும் வருவான். ஆனா ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவானா, யாரோ ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக போறான். ஹீரோயினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. மதியானம் காலையில சாப்பிடுறதுக்கு வந்துட்டு இத்தனோண்டு ஒரு பிரெட் துண்டு மட்டும் கொடுத்துருக்கானுங்க. அந்த பிரெட் துண்டை பார்த்துட்டு ஏண்டா நான் இவ்வளோ பெரிய பேலஸோட பிரின்சஸ், ஆனா எனக்கு பத்தியா பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பிரெட் துண்டா, அதுவும் பாரு எவ்வளவு காஞ்சி கண்ணங்கரேன்னு இருக்கு, இதை போய் நான் தின்னணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யாரு கூட ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோக்கு சிஸ்டர் மாதிரியான ரிலேஷன்ஷிப் வரணும். ஆனா இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோ மேல பயங்கரமான கிரஷா இருக்கும். இப்ப ஆல்ரெடி இவங்க 2 பேரும் மேரிட்ன்றது எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரியும். அந்த பொண்ணு பேர் வந்துட்டு வேனர். அவ வந்து சொல்றா, என்ன சிஸ்டர் எங்க போறீங்க, வந்துட்டு சாப்பிடாம கூட போறீங்க, வாங்கல எங்க கூட சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றா. ஆனா அவளுக்கு என்னன்னா, நம்ம ஹீரோயின் முன்னாடி உண்மையாவே நம்ம ஹீரோ கூட க்ளோஸா இருக்குன்றதை காட்டணுன்றதுக்காக தான் வேணுக்குன்னே இந்த மாதிரி பண்ணுவாளா. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பெருசாவே கண்டுக்க மாட்டா. நானே டைம் டிராவல் பண்ணி இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இதுக்கெல்லாம் வசீர ஆள் நான் கிடையாதுமா, எனக்கு பதிலா ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருந்தால அவ வேணா இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணலாம், நான் எல்லாம் இதை பார்த்தெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜாலியா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வருவா. நம்ம ஹீரோவும் வந்துருவான். ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் என்ன இவன் நையன்னு இருக்கானேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க ஹீரோ மேல அந்த வச்சிருப்பால ஒரு பிரெட், அதை தூக்கி நல்லா மூஞ்சிலே அடிச்ச உடனே அவன் வந்து செம்ம கடுப்பா இருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோயினை வந்து விருப்பப்பட்டு எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான். அந்த வயசுல இருந்தே இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்றது அந்த சைனீஸ் டிராமால சுத்தமா விடவே மாட்டானுங்க போல இருக்கு. அப்பயும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேக்குறா, எனக்கு என்னமோ இந்த வேனர் வந்துட்டு உண்மையாவே நல்லவளா என்னன்றது பயங்கர டவுட்டா இருக்கு, அவளை பார்த்தாலே எனக்கு நல்லவ மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபுல்லாவே இந்த படம் ஃபுல்லாவே யாரு கூட வருவானா, நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் தான். எதுக்காக எப்ப பார்த்தாலும் என் கிட்ட இருந்து பிளட் எடுத்துட்டு இருக்கானுங்க, அவளுக்கு என்னதான் உடம்பு சரியில்லையா என்னன்றது சொல்லு அப்படின்னா, இல்ல சின்ன வயசுலயே வேனருக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அது ரொம்ப நேச்சுரலா, நீங்க சின்ன வயசுல ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கீங்க, அதுவும் இல்லாம ஏதோ ஒரு ஃப்ளவர் இருக்கான், அந்த ஃப்ளவரை சாப்பிட்டனால உங்க பிளட் வச்சுதான் இந்த வந்துட்டு பிரச்சனையை வந்து கியூர் பண்ண முடியுமா, அதனாலதான் ஹீரோ உங்களை கல்யாணம் பண்றதுக்கே சம்மதிச்சாரு தெரியுமா அப்படின்னோடனே, ஓ இந்த அளவுக்கு வில்லத்தனமெல்லாம் நடந்திருக்கா, இது தெரியாம இந்த பொண்ணு வேற அப்பாவியா இருந்திருக்கு, அவ வேணுக்குனே வந்து பிளான் பண்ணி தான் வந்து பண்ணியிருப்பா, அவ உண்மையா உடம்பு சரியில்லாத மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் ஒரிஜினலா வந்துட்டு டாக்டரா இருந்திருப்பால, அவளால பார்த்து கூட ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது வந்து இவ உண்மையாவே வந்துட்டு உடம்பு சரியாமலாம் இல்ல, நடிச்சிட்டு தான் இருக்கான்றது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் கூட நடந்து வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா அங்கதான் வேனர் நின்றுட்டு இருப்பாளா, சும்மா போறதையே நம்ம வேனர் வந்து விடமாட்டா. என்ன சிஸ்டர் இங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்தா இவ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அட போடி நீ என்ன பண்றதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போலான்னு போகும்போது இந்த வேனர் வந்துட்டு சின்ன வயசுல இருக்கும் போதே ஒரு ஆக்டிங்க போட்டிருப்பா. என்னன்னா இவ தள்ளியே விட்டுருக்க மாட்டா நம்ம ஹீரோயின், ஆனா இவளாவே கீழே விழுந்திருப்பான். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து என்ன நினைச்சிருப்பான், ஆனா ஹீரோயின் தள்ளி விட்டுதான் வேனர் கீழே விழுந்ததான்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே இவ மேல வந்து கடுப்பை வந்து உருவாக்கி விட்டுருப்பா. இப்ப அதை நினைச்சிட்டு ஐயோ நீ ரொம்ப வில்லத்தனமான ஆளா இருப்பா போல இருக்கு, நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு வயிறு வலிக்குது நான் இந்த இடத்த விட்டு காலி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகும்போது அங்க இருந்து ஒரு காவலாளி வந்து ஓடி வர்றாரு. இந்தாங்க மேடம், இந்த மாதிரி வந்துட்டு அரசர் உங்களுக்காக வந்துட்டு இது கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க அந்த கிஃப்ட்.
கிஃப்ட். அந்த கிஃப்ட் பார்த்தா செம்ம காஸ்ட்லியா இருக்கு, அந்த தலைக்கு போடுற கிளிப் எல்லாமே. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பரவாயில்லையே இவன் மூஞ்ச கட்டின மாதிரி பேசினா கூட நமக்காக இவ்வளவு பெரிய கிஃப்ட் எல்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா அந்த கிஃப்ட் எடுக்க போனா அந்த காவலாளி சொல்லிடுறாரு, இது உங்களுக்காக கிடையாது, இது வந்து நம்ம வேனர் மேடம்காக உங்களுக்காக கொடுத்துருக்காது இந்த உட்டன் ஸ்டிக் தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு வந்துட்டு செம்ம காஸ்ட்லியான ஒரு கிஃப்டையும் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு வெறும் உட்ல செஞ்ச அந்த தலைக்கு வைக்கிற ஸ்டிக் மட்டும் தான் இருந்திருக்குமா. பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவ்வளவு வாங்கிட்டு வந்துருவா. அதை பார்த்தோன்னே நம்ம வேனருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். பரவாயில்லப்பா நம்ம ஹீரோ நம்ம மேலதான் ரொம்ப அன்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நினைச்சுப்பா. இங்க ஹீரோயின் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வேற, இது வந்து ரொம்ப காஸ்ட்லி போல இருக்கு, இதை வர நான் வச்சுட்டு தெரியணுமா, இதை எதுக்கு கொண்டு வந்து கொடுத்தான், வா நம்ம இதை பேசாம தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்லி தூக்கி போட சொல்லுவா. நம்ம அசிஸ்டன்ட் தூக்கி போட மாதிரி போவா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயினுக்கு திரும்பி மனசு மாறிடும். வேணாம் உட்டா இருந்தா கூட இதுவும் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும், வேணா இந்த ஓரத்துல இங்க கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட மனசு இல்லாம அதையும் வச்சிடுவா. நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பயிற்சி செஞ்சுட்டு இருப்பாரு, இந்த மாதிரி இந்த வால் பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருக்கால, அவன் மூட்டையில ஒரு மாதிரி துணியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு போயிருந்திருப்பான். அந்த போன அந்த விஷயத்த வந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் பையன் பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, இங்க பாருங்க என்னமோ நடந்திருக்கு, எங்கேயோ எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு. கண்டிப்பா மாட்டுவா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஹீரோயினும் அசிஸ்டன்ட் என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஊரை விட்டு கொஞ்ச நாள் வந்து வெளியில போகலாம். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேச வரல, இவன் தான் வந்துட்டு டாக்டர், இப்போதைக்கு இந்த பேலஸ்ல இவன் தான் டாக்டர், அதனால நம்ம டாக்டர்னே கூப்பிடலாம். அவன் கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு, எப்படியாவது வந்து சீக்கிரமா வேனரோட கண்டிஷன் வந்து சரி பண்ணிடுங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு தான் வராங்க. ஏன்னா ரெகுலர் செக்அப் வந்து பண்ண வருவாங்க. நம்ம ஹீரோயின் தான் வேற இந்த ஊரை விட்டு ஓடுறதுக்காக எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு 2-3 நாள் போலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பால. அவங்க வந்தோடனே எப்படியோ சமாளிச்சுட்டு அந்த எக்ஸாமினேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நைட்டு வந்துட்டு கிளம்புறதுக்கா 2 பேருமே வெளியில வந்துட்டு வராங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம வேனர் வந்து யாரோ ஒரு ஜென்ஸ் கிட்ட வந்து நின்று பேசிட்டு இருக்கான். ஆனா அது யாரு என்னன்னு தெரியல, வெறும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி மட்டும் தான் தெரியுது. டக்குன்னு வந்து இவளுக்கு தும்மல் வந்துரும். அதனால யாரு என்ன ஒரே சவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே நம்ம வேனர் கண்டுபிடிச்சிடறான், அந்த இடத்துல வந்து ஹீரோயினும் அவளோட அசிஸ்டன்ட் தான் இருக்காங்கன்னு. நம்மளாம் வந்து மாட்டலன்னா கூட இவங்களாவே வந்து சிக்கிறாளுங்களேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெளியில எல்லாம் போக கூடாதுல அனுமதி இல்லாம. சோ வெளியில போகும்போது கரெக்டா அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட்டும் 2 பேருமே வருவாங்க. இந்த வேனர் என்ன பண்றானா, நான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து யாரோ ஒரு பையன் கிட்ட நின்று நைட்டு ராத்திரியில வந்து பேசிட்டு இருக்கதை பார்த்தேன், எனக்கு என்னமோ அது தப்பா தோணுது, நீ இவ பேசினதை பேசிட்டு அதை வரை இவங்க பாத்துட்டாங்கல்ல, அதனால அதை அப்படியே பிளேட்டை மாத்தி போடணுன்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி மாத்தி பேசுறாங்க. அதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் வந்து கடுப்பாயிடுறா, நீ யார்கிட்டயோ தானே பேசிட்டு இருந்த, கடைசியில எங்களை வந்து பேசுனேன்னு சொல்லிட்டு இருக்க, தேவையில்லாம பொய் சொல்லிட்டு இருக்காத, நீ இவ்வளவு கேவலமானவன்னு நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா அது எதையுமே நம்ம ஹீரோ வந்து கவனிக்கவே மாட்டான். ஆனா ஹீரோ கூட இருக்கிற அசிஸ்டன்ட் சொல்லுவான், நீங்க அடுத்த ராத்திரியில எங்க போறீங்க பாரு, கையில லக்கேஜ் எல்லாம் வச்சிருக்கீங்க, இங்க இருக்கிற பொருள் எல்லாம் திருட்டு எங்கேயாவது போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது பத்தாம இவ வேற ஏத்தி விட்டுட்டே இருப்பாளா. நம்ம ஹீரோயின் வந்து கடுப்பாயிடுவா. அண்ணதெல்லாம் இவ திட்டு வாங்குறது மட்டும் நான் தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றேன்ல, நீ தான் வந்துட்டு யாரோ ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருந்த, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதோடனே நம்ம ஹீரோ சொல்றான், சும்மா லூஸ் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, இப்போதைக்கு வந்துட்டு அவ மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது, உன் மேலதான் வந்துட்டு இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு, நீ தான் இந்த இடத்த விட்டு காலி பண்றதுக்காக என்னென்னமோ வச்சிருந்திருக்க, எல்லாமே நீ பண்ணிருக்க, அப்போ உன் மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு வேனருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா நம்ம ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. என்னடி இப்படியே மாத்தி மாத்தி போய் சொல்லிட்டே இருக்க, என் மேலே தப்பு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வேனரோட கையை டச் பண்ணி பிடிப்பா பாருங்க, அதுலயே கண்டுபிடிச்சிருவா இவளுக்கு வந்துட்டு எந்த ஒரு நோயும் கிடையாது, இவளுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு, சும்மா தான் நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி. இவன் நடிக்கிறது எல்லாமே வந்துட்டு சப்போர்ட் பண்றது அந்த டாக்டரும் தான். ஏன்னா அவரும் வந்துட்டு இவர் கூட ஃப்ரெண்டா ஹெல்ப் பண்றதுக்காக தான் பண்ணுவார். ஆனா அவருக்கு விருப்பம்லாம் இருக்காது, இவ ஃபோர்ஸ் பண்ணி பண்றதுனாலதான் அவரும் பண்ணுவாரு. இப்ப அப்படியே வந்துட்டு ஐயோ இவ கண்டுபிடிச்சிட்டாலும் என்னமோன்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு ரூமுக்கு கொண்டு போறாங்க. ரூமுக்கு கொண்டு போனோடனே டாக்டர் சொல்றாரு, கொஞ்சம் சிவியரா இருக்கு, கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஹீரோனோட பிளட் இருந்தா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா டைரக்டா ஹீரோயினை பாக்குறதுக்கு தான் ரூமுக்கு வரான். இங்கே பாரு உன்னோட பிளட் தேவைப்படுது அப்படின்னா, இங்கே பாருங்க அவ போய் சொல்லிட்டு இருக்கா, அவெல்லாம் சரியாயிட்டா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு என்ன எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சீங்களா, என்னால வந்து அவளுக்காகலாம் அந்த ரத்தம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னோடனே, அதெல்லாம் கிடையாது நீ கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் வந்துட்டு அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டாரு. ஆனா அவருக்கு நல்லா தெரியும்ல இவ சும்மா தான் வந்துட்டு பிளே பண்ணிட்டு இருக்கா, அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நம்ம டாக்டர் என்ன பண்றாருன்னா வேனருக்கு எப்ப பார்த்தாலும் இப்படியே செஞ்சுட்டு இருக்கா, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கதெல்லாம் கரெக்டா வராது, நீ எப்படியாவது ஒரு நாள் வந்து மாட்டிப்பா, அதுவும் இல்லாம உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு எப்பயாவது இதை சரி பண்ணிதான் ஆகணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், உன்னோட பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, உன்னை இப்ப வந்து சால்வ் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினே கல்யாணம் பண்ணாரு, இப்ப பாரு திருப்பி உனக்கு பிரச்சனையா ஹீரோயின் தான் வந்து நிக்கிறான்றதுக்காக எப்ப பார்த்தாலும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கிற. வேனர் சொல்றா, இல்ல
இல்ல நான் வந்துட்டு அவரை விட்டுட்டுலாம் போக மாட்டேன், எனக்கு இந்த பேலஸ்ல தான் இருந்தாகணும், அவர் எனக்கு கண்டிப்பா கிடைச்சாகணும், இவளை எப்படியாவது இந்த இடத்த விட்டு காலி பண்ண வைக்கிறது தான் என்னோட முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அட பாவீங்களா எங்க போனாலும் நம்மள சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவ பாட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ வந்து சும்மாவே விட மாட்டான், பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போவான். இங்க நம்ம வேனரும் வந்துட்டு டாக்டர் கிட்ட கெஞ்சுவான், நான் அவங்க சிஸ்டர் தானே, ப்ளீஸ் எனக்காக மட்டும் இதை எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க இவனுக்காக போய் சொன்னா மட்டும்தான் வந்துட்டு எல்லாமே கரெக்டா நடக்கும், இல்லைன்னா கண்டிப்பா அவர் வந்துட்டு என்ன இந்த பேலஸ் விட்டு அமுச்சு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கெஞ்சி கூத்தாடி வந்து ஒத்துக்கவும் வச்சிடுறா. நம்ம ஹீரோனோட கையில அடிபட்டு இருக்கும், அந்த அடிபட்டு இருக்கிறதுக்காக ரொம்ப காஸ்ட்லியான மருந்து அது அவ்வளவு சீக்கிரமா கிடைக்கவே கிடைக்காது. அந்த மருந்தை கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பெரிய இடத்துல இருந்து வர வச்சிருந்திருப்பான். அதை கொண்டு வந்து நம்ம அசிஸ்டன்ட் பையிலும் ஹீரோவும் கொண்டு வந்து கொடுத்தா. நம்ம ஹீரோ நாம பண்றதெல்லாம் பண்ணுவீங்க, அடிப்பட்ட இடத்துல இப்ப மருந்து போட்டதுக்கு வேற அப்படியே நடிக்கிறீங்களா, எனக்கு அந்த மருந்து வேணா ஒண்ணு வேணா சொல்லி தூக்கி போட்டா அந்த அசிஸ்டன்ட் பையன் கடுப்பாயிடுவான், என்ன இப்படி பண்றீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அரசர் உங்களுக்காக வந்து அந்த மருந்தை கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு, நீங்க பாட்டு அசால்ட்டா தூக்கி போடுறீங்க அப்படின்னு. ஆமா நீங்க கொண்டு வந்தா நான் போடணுமா, அதெல்லாம் போட முடியாது, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவா. ஆனா அந்த மருந்து அங்கதான் இருக்கும். இப்ப காலையில யாரோ வந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஹீரோ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் சொன்னனால வந்து நீங்க சீக்கிரமா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருங்க, நீங்க இப்படியே போக கூடாது, அந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயினும் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போவா. கடைசியில பார்த்தா அது என்னன்னா ஒருத்தரோட ஃபியூனரல், அந்த ஃபியூனரலுக்கு இவனுங்க வந்துட்டு பயங்கரமா இன்னும் மேரேஜுக்கு ட்ரெஸ் பண்ற மாதிரி இவ பாட்டு ரொம்ப ஜாலியா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே நல்லா கை காலெல்லாம் நீட்டிக்கிட்டு நடந்து ஜாலியா வருவா. இங்க ஹீரோ பார்த்துட்டு கடுப்பாயிடுவான், ஃபியூனரலுக்கு எவனாவது இந்த மாதிரி ட்ரெஸ் போடுவானா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா, அதுவும் யாரோட ஃபியூனரல்னா இவங்களோட நம்ம ஹீரோட அப்பாவோட ஃபியூனரலா தான் இருக்குமா, அதுக்கு போய் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோடனே நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாயிரும். அதை ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிரும். அப்ப கண்டிப்பா வந்துட்டு இது யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம இன்னொரு என்ட்ரி காட்டுறாங்க. வேற யாரும் கிடையாது, இவன் வந்து தேர்ட் பிரின்ஸ். ஆக்சுவலா 3 அண்ணன் தம்பிங்க இருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் வந்து இறந்து போயிருப்பாரு, செகண்ட் பிரின்ஸ் தான் நம்ம ஹீரோ, தேர்ட் பிரின்ஸ் வந்துட்டு அவரோட தம்பி. இப்ப அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா அவருக்கும் நம்ம ஹீரோயின் மேல லைட்டா கிரஷ் இருக்கும். ஆல்ரெடி கல்யாணம் பண்ணது கூட வந்துட்டு இவங்க கான்ட்ராக்ட் பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க, அதனால அவர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அதுவும் தெரியாம போட்டுட்டு வந்திருப்பாங்க, நீ தேவையில்லாம வந்துட்டு அவங்களே குத்த சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஹீரோ சும்மாவே இருக்கிறது இல்ல, போ முதல்ல போய் இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டாக்டர்ல என்ன பண்ணுவா, அங்க இருக்கிற நிறைய ஆளுங்களுக்கு காவலாளிகளுக்கு எல்லாம் வந்துட்டு மருந்து கொடுக்கறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, மசாஜ் பண்றது, இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நேரமா ரொம்ப முது வலிச்சுட்டே இருக்கு, எனக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதை ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. அந்த இடத்துல கரெக்டா நம்ம ஹீரோ வருவான். இவ பண்றதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போவானா. அப்ப அந்த அசிஸ்டன்ட் பையன் பாத்துருவான், அரசு இங்க வாங்க, நம்ம இளவரசி எல்லாருக்குமே வந்துட்டு செமையா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, உங்களுக்கும் ரொம்ப காலமா வந்துட்டு இந்த முதுகு வலி இருக்குல்ல, வாங்க நமக்கு வந்துட்டு அரசிக்கிட்ட எப்படியாவது வந்து அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டச் பண்ண நம்ம ஹீரோக்கு வந்து லைட்டா ஒரு மாதிரி ஆகுது. ஆனாலும் வந்துட்டு என்ன விடுமா முதல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். நம்ம ஹீரோவும் அவரோட தம்பியும் வந்துட்டு எப்பயுமே இந்த செஸ் கேம் எல்லாம் விளையாடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட தம்பி என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு எப்பயுமே எங்க அண்ணன் தான் ரொம்ப முக்கியம், எங்க அண்ணன் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாரே தவிர ஆனா ஒரு நாள் வந்து கேம்ல விட்டு கொடுக்கவே மாட்டாரு. எப்பயுமே வந்துட்டு இவர் தான் ஜெயிப்பாரு, நம்ம ஹீரோ தோத்துக்கிட்டே தான் இருப்பான். அது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து நோட் பண்ணுவான். ஆனா இவர் வந்து வெளியில ரொம்ப வந்து சந்தோஷமாவும் அண்ணன் தான் ரொம்ப முக்கியன்ற மாதிரியே வந்து பேசிட்டு இருப்பாரு. நைட் வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் தனியா உட்காந்து பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த சைடு தான் வந்துட்டு இந்த 3வது இளவரசரும் நடந்து வந்திருப்பாரு. அது நம்ம ஹீரோட தம்பி கேட்பாரு, என்ன அண்ணியாரே இங்க உட்காந்து வந்து தனியா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரியான பிளேஸ் கிடையாது, இப்படி தனியாலாம் நீங்க ட்ரிங்க் பண்ணக்கூடாது, என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏதோ உங்க 2 பேருக்குள்ள சண்டே அப்படின்னா. ஆமா எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது, பேசாம நான் டிவோர்ஸ் பண்ணிடலான் இருக்கேன், அவனுக்கும் என்ன சுத்தமா பிடிக்கல, எனக்கும் அவனை பிடிக்கல, அப்புறம் எதுக்காக வந்துட்டு நாங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கோன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு. ஏன் இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துருவான். ஹீரோ வந்து கேக்குறான், நீ என்ன இங்க உட்காந்துட்டு இருக்க, நீயே என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னா. இல்ல அவங்க தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனாலதான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் தவிர மத்தபடி எதுவும் கிடையாதுன்னா. சரி நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்க, முதல்ல வா அப்படின்னு. நீ தான் என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க, நான் சொல்ற எதுவுமே உனக்கு புரியவும் புரியாது, எப்பயுமே நீ அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு வேனர் தான் முக்கியம், நான் முக்கியமே கிடையாது, அப்புறம் எதுக்காக இப்போ அப்படியே நல்லவ மாதிரி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கா, எனக்கு சுத்தமா உன பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இவ பாட்டு திட்டிகிட்டே இருப்பா. அப்பதான் வந்துட்டு பாஸ்ட்ல ஒரு விஷயத்த காட்டுறாங்க. நம்ம வேனரோட அப்பா வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, கடைசியா எனக்காக ஒரே ஒரு விஷயம் தான், என் பொண்ணு சாகுற வரைக்கும் அவளை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும், அவளுக்காக நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதனாலதான் நம்ம ஹீரோ வந்துட்டு இவளை நல்லாவே டேக் கேர் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி ஒன்னும் ஆக போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பிடிச்சி கிஸ் பண்ணுவான். ஆனா ஹீரோன் என்ன பண்ணுவான்னா கடிச்சு விட்டுருவா. நம்ம
வேனர் என்ன பண்ணுவானா கிரேப்ஸ் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியான கிரேப்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி நம்ம ஹீரோவுக்கு அமுச்சு விடுவா. ஆனா ஹீரோ என்ன நினைச்சுப்பானா, ஓகே ஹீரோயினோட ஊர்ல தானே இந்த கிரேப்ஸ் எல்லாம் விளையும், ஒருவேளை அங்க இருந்து தான் வந்திருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், கிரேப்ஸை கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்கலான்னு போனா ஆல்ரெடி நம்ம தம்பிக்காரன் வந்துட்டு கிரேப்ஸ் வந்து கொடுத்துருப்பானா, அதனால அந்த கிரேப்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே இவனுக்கு செம்ம காண்டாயிடும், நம்ம எதுவும் பண்றதுக்கு முன்னாடி இவன் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோமா போயிடுவா. நைட்டு ஃபுல்லா வந்துட்டு நம்ம வேனர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பா, எங்கடா இன்னும் ஆளையே காணமேன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ வந்திருக்கவே மாட்டான். அதனால எந்த ஒரு பொண்ணுகிட்ட கிரேப்ஸ் கொடுத்து விட்டாலும் அந்த பொண்ணை போட்டு தனக்கு தானே வந்து அடிச்சுக்க சொல்றான். அந்த பிள்ளைய அடிச்சுக்கிறா. அதை பார்த்து இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். சரியான சைக்கோவா இருந்திருப்பா போல இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு காலங்காலத்திலே செம்ம டென்ஷன் ஆகும். சும்மா நடந்து போயிட்டு இருக்கும் போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் இந்த சண்டையை கிளப்பி விட்டுட்டே இருந்திருப்பான் இந்த வேனர். நம்ம ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலப்பா, இந்த உடம்பு சரியில்லாதவ கூட வந்துட்டு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா, அவகிட்ட நானும் எதுவும் பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றா, ஆமா நேத்து நம்ம ஹீரோவோட தம்பி வந்து உங்களுக்காக கிரேப்ஸ்ல அமுச்சு விட்டாரே, ஒருவேளை அவருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குமோ, அப்படி ஒரு கதையா இருக்குமோ அப்படின்னா அதெல்லாம் ஒன்னும் இருக்காது, அவன் வந்து சும்மா அமுச்சு விட்டுருப்பான், நீயா தேவையில்லாம எல்லாத்தையும் வந்துட்டு எதுக்காக வந்து இது பண்ணி விடுற, கதையை கட்டி விடாத. நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக இப்ப தம்பி வந்திருக்கான். தம்பி வந்துட்டு ரொம்ப அந்த முக்கியமான அந்த மெடிசன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான். நம்ம ஹீரோயின்கே செம்ம ஷாக்கா இருக்கும், இதெல்லாம் எனக்காக எதுக்கு எடுத்து கொண்டு வந்து தர அப்படின்னா, ஆமா எப்பயுமே உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு எனக்கு தோணுது, அதனாலதான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு. உனக்கா நீ எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏதாவது கிஃப்டா கொடுத்துட்டு இருக்கா, நான் உனக்கு போய் ஏதாவது பணம் எடுத்துட்டு வந்து தரேன், கண்டிப்பா வந்துட்டு நான் இதுக்காக மணி கொண்டு வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மணியெல்லாம் எடுக்கிறதுக்காக போவா. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருப்பான், அவன் ஓடி வந்து சொல்றான், இந்த மாதிரி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, அதனால உங்களை வந்து பிரின்ஸ் வந்து சீக்கிரமா பாக்கணும்னு சொல்லியிருக்காரு, வாங்க அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் காண்டாயிடுவா. ஐயே இவ சும்மா இருக்க மாட்டா போல இருக்கு, சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனைன்னு சொல்லி வந்துட்டு இருக்காளேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு வந்து இல்லீகலா ஒரு அஃபேர் இருக்கு, அவங்களுக்காக ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பழைய தூக்கி போட்டிருப்பாளா. நம்ம ஹீரோயின் வந்தாலும் கேட்கறா, இது என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கா, இதே ஹேண்ட் ரைட்டிங்ன்றதை நம்புறதுக்கு என்ன உனக்கு வந்துட்டு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, கண்டிப்பா இது என்னோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் கிடையவும் கிடையாது, இது என்னோட ஒரிஜினல் லெட்டரும் கிடையாது, இது எனக்காக வரவே இல்லை, இது யாரோ ஃப்ராட்தனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோக்கும் லைட்டா புரியுது, ஒருவேளை இவ பண்ணியிருக்க மாட்டாளோ அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி நினைச்சிடவே கூடாதுன்றதுக்காக இந்த வேனர் சும்மா சும்மா வந்துட்டு ஹீரோ கிட்ட பக்கத்துல உட்காந்து நம்ம ஹீரோயினை பத்தி தப்பா ஏற்றி விட்டுறது, நீங்க நினைக்கிற மாதிரி அவன் நல்லவ கிடையாது, அவ ஏதோ ஃப்ராட்தனம் பண்ணிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி நடிச்சு அப்படியே உடம்பு சரியில்லாத மாதிரி பண்ணா நம்ம ஹீரோ திருப்பி வந்து பாசமா பழகுவான்ல, திருப்பி உடம்பு சரியில்லாத மாதிரி அப்படியே வந்துட்டு அவன் மேலேயே வந்து சாஞ்சி விழுந்துருவா. இவனை கூட்டிட்டு வந்து டாக்டர் கிட்ட உட்காந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் டேஞ்சரஸா தான் இருக்கு, ஏதாவது சீக்கிரமா சொல்லியே ஆகணும், அவங்க பண்ணியே ஆகணும், ஏன்னா இறந்து போயிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு இவரும் பயங்கரமா நடிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம சரி ஓகே நீங்களும் எப்படியாவது வந்து கியூர் பண்ற வழியை பாருங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ உட்காந்து அங்க ஏதோ ஒரு சிரப் மாதிரி ஒரு டீ மாதிரி குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்துட்டு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவ ஏதாவது ஒண்ணு பெருசா நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், தேவையில்லாம அவ விஷயத்துல தலையிடாதன்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்டே இருந்தா இங்க ஹீரோயினுக்கு லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கும். என்னென்ன மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு டக்குன்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போய் வந்துட்டு படுக்க வைப்பான். அப்ப பார்த்தா டாக்டர் வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி ஹீரோயினோட சாப்பிட்ட இதுலயும் வந்து பாய்சன் கலந்துருக்காங்கன்னு சொல்லி. பாய்சன் கலந்துருந்தா வேற யாரு கலந்துருப்பா, வேற யாரும் கிடையாது நம்ம வேனர் தான், அதையும் நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருவான். இந்த டாக்டர் பையிலும் கண்டுபிடிச்சிருவான். என்ன சொல்றான்னா டைரக்டா போயிட்டு வேனர் கிட்ட, இங்கே பாரு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பல பிரச்சனையை நீ கிரியேட் பண்ணிட்டு இருக்க, இருக்கிற தப்பு பண்றதுக்கு மேல தப்பா பண்ணிட்டு இருக்க, நீ தான் பாய்சனை கிரியேட் பண்ணி கொடுத்தன்றது கூட உன்னை மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லி நானும் எதையோ சமாளிச்சு போய் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன், உன்னால நானும் ஏதாவது மாட்டிப்பேனாலும் எனக்கு பயமா இருக்கு, நீ எவ்வளவு பெரிய ஆளோட பொண்ணு, ஆனா நீ இந்த மாதிரிலாம் பண்றது சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திட்டிட்டு வந்துருவாரு. நம்ம ஹீரோ பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆச்சுன்றதெல்லாம் நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் அந்த பாய்சன் பண்ணதே வந்துட்டு நம்ம வேனர் இருந்தான்றத வந்து கண்டுபிடிச்சிருவா. ஏன்னா அவளுக்கு தெரியும்ல டாக்டர் எதை குடிச்சு வந்து அவளுக்கு அந்த மாதிரி ஆயிருக்குன்னு தெரிஞ்சு ஹீரோயினுக்காக ஒரு மருந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவனே வந்து கொடுக்கறதுக்காக போவான். அப்ப என்ன சொல்லுவாருன்னா, ஹீரோ வேணா நானும் கூடவே வரேன், எதுக்கு நீ மட்டும் தனியா போற, நானும் அவளை போய் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அந்த மருந்தையும் கொடுக்குறாங்க. அதை பார்த்தா அது ஓப்பனே பண்ண முடியல. கரெக்டா அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, ஹீரோயினோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு வெளியில வா, அவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா இவங்க 2 பேர் வெளியில போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோயினுக்காக அப்படியே லைட்டா தடவி கொடுத்துட்டு இருப்பானா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வேணாம் எனக்கு நீங்களாம் பண்ண வேணா, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இது வந்துட்டு கீழே விழுந்துரும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னா எதுக்காக நீங்க எவ்வளவு கவலைப்பட்டீங்க, உங்க தம்பி தான் எனக்கு பாட்டில்லாம் நிறைய கொடுத்துருக்காரு அப்படின்னு அவ்வளவு ஆசையா வந்தவன் இந்த மாதிரி தம்பி இவ்வளவு கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீயும் வேணா ஒண்ணு வேணாம், எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை வந்துருச்சு, அதை நீயே போட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுவான். நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாயிடும், இவனா வரான், இவனா சிரிச்சு பேசுறான், இப்ப பார்த்தா இவனா இப்படி பேசுறான், எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி போயிடுவா. இப்ப இந்த திருப்பியும் இந்த வேனர் என்ன பண்றா, அந்த கருப்பான ட்ரெஸ் போட்ட ஒருத்தன் கிட்ட வந்து சொல்றா, ஹீரோயினை சீக்கிரமா கொலை பண்ணணும், எனக்கு அதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க இருக்கிற ஆள்கிட்டயும் சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் சொல்றா, எப்ப பார்த்தாலும் ஒரே டாக்டரை வச்சு நீங்க வந்துட்டு நம்ம வேனரை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய டாக்டர்லாம் இருக்காங்க, அவங்க வந்து ஒருவேளை வந்து சீக்கிரமா மருந்து கொடுத்து நம்ம வேனரை சரி பண்றதுக்காக கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே அவனும் ஒத்துக்கிறான். சரின்னு சொல்லி இந்த சைட்ல பார்த்தா நம்ம வேனர் என்ன பண்றா, கடைசி எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட கேட்டா நம்ம டாக்டர் சொல்லிடுறாரு, இதுதான் முதல்ல கடைசியுமா இருக்கட்டும், அதுவும் நீ என்னை வந்துட்டு அண்ணன்னு சொல்லி சொன்னதுனால மட்டும்தான் இந்த ஹெல்ப்பை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போயிடுவாரு. திருப்பி உடம்பு சரியில்லாத மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கூட உடம்பே நகராத மாதிரி வந்து நம்ம வேனர் வந்து ரொம்ப கண்டிஷன்ல சீரியஸ் கண்டிஷன்ல இருக்க மாதிரி படுத்திருப்பாளா. நம்ம ஹீரோனுக்கு டவுட் ஆயிரும், இவ என்னத்தை யூஸ் பண்ணி எப்ப பார்த்தாலும் வந்துட்டு உடம்பே நகராத முடியாத மாதிரி இப்படி படுத்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோன் சொல்றோம், ஐயோ எலி வருது அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு பொருள் வந்து கீழே விழுகுது. அது என்ன பொருள்னா, அதை யூஸ் பண்ணி நம்ம பிளட்டை வந்து வீக்கன் பண்ணி நம்ம பல்ஸை வந்து குறைக்க முடியும், அது கை கடியில வச்சுக்கிட்டா. அந்த மாதிரி பண்ணி தான் இவ எப்பயுமே பல்ஸை வந்து வீக் பண்ணி வச்சுக்கிறாளா. இந்த விஷயத்தை எப்படியோ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ முன்னாடியே வந்து காட்டி கொடுத்துடுறா. நம்ம ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாயிடுது. நம்ம ஹீரோவும் அவன் தம்பியும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நம்ம தம்பிக்காரன் சொல்றான், உங்களுக்கு தான் ஹீரோயினை பிடிக்கல, பேசாம நீங்க டிவோர்ஸ் பண்ணிருங்க, அதுதான் நல்லது, நீங்க வேனர் தானே டேக் கேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு லைட்டா காண்டாகுது, இவன் எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்ப அடுத்த நாள் வந்து ஹீரோயின் கிட்ட நம்ம தம்பிக்காரன் வந்து பேசிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, ஆல்ரெடி உங்க அண்ணன் வந்து இறந்து போயிட்டாரு, உங்க அப்பாவும் கிடையாது, நீங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் வந்துட்டு அரசராக போறீங்க, நீ வந்து விட்டுலாம் கொடுக்க கூடாது நம்ம ஹீரோக்காக, நீ நல்லா போராடி உனக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீ தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீயும் வரணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம தம்பிக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, இவங்க ஒருத்தவங்க தான் நம்மள வந்து அப்படிலாம் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், நான் வந்து அரசர் ஆயிட்டேன்னா கண்டிப்பா நீங்க குயின் ஆயிடுறீங்களா அப்படின்னு. குயின் ஆயிடுறேன், இதுல என்ன தப்பு இருக்கு, கண்டிப்பா நான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஜாலியா தான் வந்து சொல்லிட்டு இருப்பா. பார்த்தா அடுத்தடுத்துன்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரே கிஃப்டா வந்துட்டு இருக்கும் தம்பிக்காரன் இருந்து. நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தா ஹீரோயின் வந்து நல்லா பப்பர பேன் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், சரி அசிஸ்டன்ட் அமுச்சு விட்டுட்டு எப்படியாவது ஹீரோயின் வந்து கரெக்ட் பண்ணிடலாம், நம்ம 2 பேரும் வந்து ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழலாம், என் பிளேஸ்லயே நீ இருந்துரு, என்னோட ரூம்க்கே வந்துருன்னு சொல்றதுக்காக இவன் போவான். ஆனா எப்ப போய் பேச ஆரம்பிப்பானோ அந்த டைம்ல கரெக்டா இந்த அசிஸ்டன்ட் பையன் வந்து கெடுத்து விட்டுட்டே இருப்பான். இவளுக்கு கடுப்பாயிடும், டே போடா நான் சொல்றது முதல்ல கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அசிஸ்டன்ட் பையன் அமுச்சு விட்டுட்டு நம்ம 2 பேர் ரியல் கப்பலா இருக்கலாமா அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து பிளேட்டை சேஞ்ச் பண்ணிடுவா, அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா. ஹீரோயின் பார்த்தா ஏதோ ஒரு ஸ்வீட் மாதிரி ஒரு டிஷ் இருக்கும், அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு பயங்கரமா வலி வர ஆரம்பிச்சிடும். அதை கேட்டோடனே இந்த அசிஸ்டன்ட் ஓடி வந்து ஹீரோ கிட்ட சொல்றான், இந்த மாதிரி ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ரொம்ப வயிறு வலியில துடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. நைட் எல்லாம் தூங்காம தான் இருந்திருப்பான், ஏன்னா அவன் சொல்லி கூட இவ வந்து அக்செப்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டா, வேனர்னாலதான் அவ அக்செப்ட் பண்ணலன்றது கூட நம்ம ஹீரோக்கு தெரியும். டேக் கேர் பண்றதுக்காக டைரக்டாவே வந்துருவானா. ஆனாலுமே நம்ம ஹீரோயின் வந்து பெருசா வந்து முகம் கொடுத்து பேசவே மாட்டா, எப்படியாவது இந்த பேலஸ் விட்டு எஸ்கேப் ஆகி போனா போதும்னு நினைச்சிருப்பா. அந்த மாதிரி தம்பிக்காரன் என்ன பண்ணுவானா, இவளுக்காக ஒரு பேலஸே வந்து ரெடி பண்ணியிருந்திருப்பான், நீங்க இங்கேயே வந்துருங்க, உங்களுக்காக தான் நான் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு அங்க இருக்கவே விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கூட்டிட்டு வரதுக்காக சரின்னு சொல்லிடுவான். இவளுக்கும் ஓகேன்ற மாதிரி ஆயிடும். நம்ம ஹீரோ வந்து வேனரை பார்த்துட்டு வந்து சொல்றாரு, இங்க பெரிய இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது, நீ வந்துட்டு உன் லைஃபை பார்த்துக்கோ, நான் என் லைஃபை பார்த்துக்கிறேன், தேவையில்லாம எங்களோட விஷயத்துல பிரச்சனையில வந்து கிளப்பிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நல்ல வேனர் கிட்ட திட்டிட்டு என்ன பண்ணுவானா, இந்த நம்ம ஹீரோயினும் அவன் தம்பிக்காரனும் ஒரு பிளேஸ்ல இருப்பாங்களா, அந்த பிளேஸை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. இவங்க 2 பேர் ஒன்னா இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம கடுப்பாயிடும். அந்த டைம்ல பார்த்து நம்ம ஹீரோ வேற வந்துருவானா. என்ன இருக்கும்னா, இந்த வேனர்ல அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்ட ஒருத்தர் இருப்பானே, அவன்கிட்ட வந்துட்டு எப்படியாவது வந்து ஹீரோயினை கொலை பண்ணிடுன்னு சொல்லி இருந்திருப்பா. அவன் வந்து ஹீரோயினை கொலை பண்றதுக்காக டைரக்டா இந்த பிளேஸ்க்கே வந்துடுறான். ஒரு சைடு பார்த்தா இங்க ஹீரோ ஃபைட் பண்றது, இப்படி 2 பேருமே மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்காக அந்த தம்பிக்காரன் வந்துட்டு கத்தி குத்தே வாங்கிடுவான். அதனால இவங்க அட்மிட்டே பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி இந்த ஆளையும் அமுச்சு விட்டது நம்ம வேனர் தான் சொல்லிட்டு நேரடியா வந்துட்டு இனிமேல் இந்த பேலஸ்ல இருக்கக்கூடாது, மரியாதை இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு வந்துருவான். இங்க நம்ம ஹீரோன் ஐயோ தனக்காக தானே இவன் கத்தி குத்தலாம் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்காக சாப்பாடுலாம் சரி பண்ணி கொண்டு வந்து அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தா அதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு செம்ம ஜெலஸா ஃபீல் ஆகும். நீ என்ன இங்க நின்றுட்டு பண்ணிட்டு இருக்க, நீ இப்போ என் தம்பியை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், அவனுக்கு நான் சாப்பாடுலாம் நான் ஊட்டி விட்டுக்கிறேன், இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வெளியில அமுச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வெளியில வந்திருப்பான். ஹீரோ தரத்தன்னு இழுத்துட்டு போய் நீ பண்றதெல்லாம் எதுவுமே சரியில்லை, என் தம்பியை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா, நீ இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காதுன்னு சொல்லி திட்டிட்டு இருப்பான். அந்த சைடு கேப்ல இந்த வேனர் பிள்ளை என்ன பண்ணுனா, டைரக்டா போய் தம்பிக்காரன் கிட்ட வந்துட்டு 2 பேரும் நம்ம கூட்டு சேர்ந்துக்கலாம், ஏன்னா உனக்கு வந்து ஹீரோயின் வேணும், எனக்கு வந்து ஹீரோ வேணும் அப்படின்னு சொன்னா அவன் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பி, என்கிட்ட எல்லாம் இந்த வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பிக்காரனை ஹீரோயின் தான் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவாளா. அப்ப வந்துட்டு நம்ம தம்பிக்காரன் டைரக்டா ப்ரொபோஸே பண்ணிடுறான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க அங்க அண்ணனை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டா நம்ம ஹீரோயினுக்கு
செம்ம ஷாக்கா இருக்கும். நைட் எல்லாம் தூக்கமே வந்திருக்காது. நைட்டு திருப்பியும் அவ்வளவு திட்டி அமிச்சாலும் இந்த வேனர்க்குள்ள ஒரு மருந்து மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து கொடுத்து நம்ம தம்பிக்காரன்ட்ட இதை மட்டும் நீ ஹீரோயின் கிட்ட யூஸ் பண்ண, அதுக்கப்புறம் நானே ஆட்டோமேட்டிக்கா ஹீரோவை வந்து கரெக்ட் பண்ணிடுவேன், நீயும் ஹீரோயினை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா நம்ம தம்பிக்காரன் என்ன பண்றான், அதே இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க ஒரு ஆள் கிட்ட வர வச்சு இந்த பொருளை வந்து தூக்கி போட்டுரு, இது தேவை கிடையாது, நீ எப்படியாவது வந்துட்டு இந்த வேனரை கொலை பண்ணிட்டு அவ வந்து செத்தாதான் எனக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி இவனும் அமுச்சு விடுறான். ஆக மொத்தத்துல இவனும் நல்லவெல்லாம் கிடையாது. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோன்னு சொல்றான், நான் உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண, நீ ஆனா அதை பத்தி எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிற, என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க சொல்லு அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கும் தூக்கம் வராது, நம்ம ஹீரோக்கும் தூக்கம் வராது. ரெண்டு பேருமே தனியா நடந்து வந்துட்டு இருப்பாங்க நைட் எல்லாம். சரின்னு சொல்லிட்டு நமக்காக ஹீரோ வந்து இவ்வளவு பண்றானேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து மனசெல்லாம் மாறிடுவா. கடைசியில பார்த்தா காலையில இந்த வேனர் பிள்ளை என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோயின் முன்னாடியே வேணுக்குனே ஹீரோ கிட்ட க்ளோஸா இருக்கிற மாதிரி கட்டி பிடிச்சி பேசிட்டு இருப்பா. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து கடுப்பாயிடுவா. பரவாயில்ல, நம்மளே மனசு மாறினா கூட இவன் வந்து திருந்த மாட்டான், நம்ம இனிமேல் இங்க இருக்கவே வேணாம், இந்த இடத்த விட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அங்க வந்து அசிஸ்டன்ட் கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போகும்போது அந்த நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருப்பான், அவன் டைரக்டா வந்து சொல்றான், இந்த மாதிரி உங்களுக்காக எவ்வளவு அவர் அடிபட்டு இருக்காருன்னு தெரியுமா, அவருக்கு சுத்தமா உடம்பே சரியில்லை, ஆனாலும் நீங்க வந்து அது எதையுமே கண்டுக்கவே இல்லை, அவர் உண்மையாவே ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு இப்பதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா தம்பிக்காரன் என்ன பண்ணுவானா, அண்ணனை நானே பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அங்க இருந்து இந்த தம்பிக்காரன் கிளம்பி போறான். ஆனா கடைசியில பார்த்தா அவனுக்கும் இந்த இடத்துல வந்து அடிபட்டு இருக்கும். நம்ம ஹீரோனுக்கு டவுட்டா வரும், அவன் காப்பாத்தும் போது இந்த சைடு அடிப்படவே இல்லையே, ஆனா ஏன் வந்துட்டு இவனுக்கு இந்த சைடு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இவன் மேலுமே லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோவை பார்த்து ஹீரோயின் வந்து பேசிட்டு இருக்கான், நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க என்கிட்டயாவது சொல்லிருக்கணும்ல, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டச்சிங்கா பேசிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் கேட்டுருவான். ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவன் கண் முழிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருக்கும். என்னன்னா இவ்வளவு நாளா இந்த தம்பிக்காரன் வந்து ஒரு ட்ராப் கிரியேட் பண்ணி இருந்திருப்பான். எதுக்காகனா இவன் தான் அரசன் ஆகணும், இவங்க அண்ணன் வந்து ஆகக்கூடாதுன்றதுக்காக இவனை உடம்பு முடியாத மாதிரி பண்ணி இப்ப பார்த்தா அவனை சுத்தி எல்லாருமே ஆளெல்லாம் திரட்டி வச்சிருப்பான். அதனால இப்ப வந்து இவனை வந்து கொலை பண்றதுக்காக நம்ம ஹீரோலாம் வந்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுவான். ஹீரோன்னு சொல்லுவான், உன்னை எவ்வளவு நம்பின இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு, என்னோட குயின் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தா மொத்தத்துல நம்ம ஹீரோ செட் பண்ண ஆள் தான் நம்ம தம்பிக்காரன் கூட இருந்திருப்பான். அவன் வந்துட்டு கூடவே தான் பழகி இருந்திருப்பான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தம்பிக்காரன் போட்ட பிளானே வந்து சொதப்பிடும். அவங்க அண்ணன் செத்து போனதுக்கு காரணமுமே இந்த தம்பிக்காரன் தான். இவன் தான் வந்துட்டு ராஜாவாகணும்ன்றதுக்காக ரெண்டு அண்ணனுங்களையும் கொலை பண்ணிட்டு தானே வந்துட்டு ராஜாவாயிடலான்றதுக்காக பிளான் பண்ணியிருப்பான். இப்ப ஜெயில பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் தான் வரா. அப்ப ஹீரோயின் சொல்றான், நீ பண்ணது தப்புன்னு நீ கவலைப்படுறியா அப்படின்னோடனே, கவலை எல்லாம் நான் ஏன் படணும், எனக்கு ஒன்னே ஒரு கவலை தான், எங்க அண்ணன் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடியே நான் உன்னை பாத்துருக்கணும், எனக்கு ஒன்னு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, நான் உன்னை வந்து உண்மையாவே அவ்வளோ லவ் பண்றேன் தெரியுமா, நான் இவ்வளோ விஷயம் செஞ்சதுக்கு காரணமே உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான். அப்பதான் ஹீரோயின் சொல்றா, இல்லவே இல்லை, நீ வந்துட்டு என்னை உண்மையால லவ் பண்ணவே இல்லை, உனக்கு வந்துட்டு எப்படியாவது பெரிய பொசிஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீ ஆசைப்பட்டிய தவிர என்னெல்லாம் நீ லவ்வே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. இப்ப பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி ஒருத்தர் முன்னாடி நடிச்சிட்டு இருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க, நடிச்சதெல்லாம் போதும் கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னது நடிச்சதா அப்படின்னு, ஆமா நீங்க சொன்னீங்க அதுக்காக தான் நடிச்சேன், நீ உன் பிளேஸுக்கு போ நான் என் பிளேஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அடிச்சு துரத்தி விட்டுருவா. நம்ம ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாயிடும், என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இந்த டாக்டரான டேலண்ட்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேல் வந்துட்டு இவளே வந்து நிறைய விஷயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோவும் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறான். இப்போ வந்துட்டு அஃபிஷியலா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போறாங்க நைட்டு. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ கிஸ் பண்ணும்போது இப்பயும் பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் பையன் வந்துட்டு கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கடுப்பாயிடுவான். பார்த்தா நம்ம ஹீரோ, நீ என்னடா கிஸ் பண்றது, நானே உனக்கு கிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிஸ் பண்றதோட ஹாப்பி எண்டிங்கா இந்த சீரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.